காலை வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சுவையான ஒரு தகவல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 50 to 60% வெல்த்ன்னு சொல்லுவாங்க, சொத்துக்கள் உலகத்தில் இருக்கிற 5 to 10 நபர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. பாக்கி ஒரு 60-65% மக்கள்கிட்ட உலகத்தினுடைய ஒரு 5-10% சொத்தும் பாக்கி மற்றவங்கள்ட்ட பிரிஞ்சிருக்கும் அப்படின்றதும் பார்த்தேன். இதுக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த காலத்துல எகிப்து நாடு, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரமிட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க, பல படங்கள்லையும் காட்டுவாங்க. அந்த பிரமிட் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா உச்சத்துல சின்னதா இருக்கும், பேஸ் ரொம்ப அகலமானது. கிட்டத்தட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறை, நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா கம்பெனியில ஒரே ஒரு முதலாளி மேல இருப்பாரு, அவருக்கு கீழே கொஞ்சம் பேர், அதுக்கு கீழே இன்னொரு, அப்படியே கீழே போயிட்டே போனீங்கன்னா ஒரு கடைசியில ஒரு 50-100 பேர் கீழே இருப்பாங்க. ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல. இதே மாதிரி ஒரு நாடுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ராஜா, இல்லை ஒரு பிரதம மந்திரி, இல்லை ஒரு மாநிலம் எடுத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேல ஒருத்தர் தான் உட்கார முடியும். இந்த உச்சாணி கொம்புன்னு சொல்லுவாங்க. இதை போன்று வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கீழே பார்த்தீங்கன்னா ஏழைகள், பணம் அவ்வளவா இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேலே போக போக குறுகிட்டே வரும். இதை பார்த்து 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 நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையை அடைவதுன்றது எல்லாராலையும் முடியாது. இது நம்மளுடைய மனசுல ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்த இதே இந்த பிரமிட் அப்படியே கழகா வச்சு பாருங்க. இன்வெர்டிங் த பிரமிட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பணக்காரர்களானால் எப்படி இருக்கும்? ஏழைன்றதே கிடையாது. உண்மையான சமத்துவம், உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான சமத்துவம் என்பது எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு சமமாக கிடைக்கிறது. உண்மையான சமூக நீதி என்பது அந்த வாய்ப்பானது யாருடைய பிறப்பினாலேயோ, மதத்தினாலேயோ, வளர்ப்பினாலேயோ, அறிவினாலேயோ வேறுபடுத்த கூடாது அப்படின்றது. இது உண்மையாக கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் எல்லாரும் பணக்காரர் ஆக முடியுமா இல்லையானது வேறு விஷயம். ஆனா எல்லாராலையும் ஆன்மீக செல்வத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லாராலையும் பெற முடியும். அந்த பிரமிட் எப்படி மேல ஒருத்தர் தான் உட்கார முடியுமோ, அந்த காலத்திலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள் ஆன்மீகத்தில் மிக 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 முன்னேற்றம் அடைந்ததாக நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றது மொத்தமா என்னீங்கன்னா ஒரு 10-20-30 பேருக்கு மேல பேர் சொல்ல முடியாது. ஆனா அந்த விஷயத்தை தான் இந்த சரிஸ்மா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணுது. நீ தெருவில் போனீங்கன்னா ரோடுனுடைய அகலம் கம்மி, அதனால வண்டிகள் கம்மியாக ஓடலாம். அகலம் ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளவு வண்டி வேணா ஓடலான்ற மாதிரி வந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை போன்ற ஒரு வழிமுறையை ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. நம்மளுடைய மார்க்கெட்டில் மட்டும்தான் குருநாதருக்கு தன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளும் தன்னை போலவே ஆக வேண்டும் என்ற உண்மையான ஆவலுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
உலகத்தில் இருக்கிற பல பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே கொஞ்சம் 10 பேர் இருந்தால் எனக்கு தெரியாது. நான் பணக்காரன் உலகத்துக்கு எப்படி தெரியும்? நம்ம 4 பேர் ஏழையா இருந்தால் தான் முடியும். ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த ஒரே ஒரு விஷயம், இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம். நம்மளுடைய வளர்ப்பினால் நமக்கு எப்பவுமே தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லௌகீக வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே ஆன்மீகத்திலையும் பார்க்கணும். எல்லாராலையும் முன்னேற முடியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, நான் வாழ்க்கையில் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால ஆன்மீகத்தையும் நான் கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் எனக்கு பெருசாக கிடைக்காது, அதனால ஆன்மீகத்தையும் எனக்கு கிடைக்காது. இப்படி எண்ணத்துடன் தான் நம்ம நார்மலாக ஆன்மீகத்தையும் அணுகுகிறோம். பல பேர் நீங்க அப்படி அணுகிட்டு இருக்கோம். பஞ்சத்திலேயே வாழ்ந்தவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அடிக்கடி சலனி வர சொல்லுவார், வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்காதவன்ற போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டா சந்தேகம், எதுக்கு எனக்கு இவ்வளவு கொடுக்குறாரு, இல்லை இது எதிர்க்க இருக்கிறது ஒருவேளை காணல் நீரா, அந்த சந்தேகம் நமக்கு வரும். பாபுஜி மகாராஜ் கமன் லூட் மீ, என்னை கொள்ளையடி என்று இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பல பேருக்கு புரியுது. தங்களுடைய ஆன்மீக செல்வங்கள், நமக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்பொழுது தமிழ்ல ஒரு பாடம் அட்லீஸ்ட் எங்க காலத்தில் உண்டு, அறிவை பற்றி சொல்லுவார்கள். நீரினால் அடித்து செல்லப்படாதது, நெருப்பினால் எரியாதது, கொடுக்க கொடுக்க குறையாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையான அறிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக செல்வம். இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கிறார், எப்பவுமே தயாராக இருக்கிறார். நம்ம வாங்கறதுக்கு ரெடியா இருக்க மட்டும்தான் கேள்வி. பாபுஜி மகாராஜ் ஒருத்தர் கேட்டாலும், நீங்கள் அபியாசியிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்ன வேணும்? ரொம்ப அருமையான ஒரு பதில் 1960 அவர் சொன்னார். எனக்கு அபியாசிகளிடம் ஒண்ணுமே வேணாம், ஒன்னே ஒண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா அது அவர்களுடைய ஒத்துழைப்பு, கோஆபரேஷன். குருதட்சிணன்னு ஒண்ணு குருநாதருக்கு அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இது நீங்க பாபுஜி மகாராஜுடைய புத்தகங்கள் இருக்கு, போய் படிக்கலாம். The only thing I need as a Guru Dakshina is their cooperation. அவர்களுடைய குரு தட்சிணை நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு. எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்கள் கொடுப்பதை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்ம என்ன பெருசா செய்யணும்? நம்மளுடைய மார்க்கத்துல பணம் கட்டணமா தேவையில்லை. உங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னா டொனேஷன், ஒரு நல்ல காரியம் நடக்குது, அது வேற விஷயம். ஆனா நம்மளுடைய மார்க்கத்துல மீண்டும் மீண்டும் எல்லா குருநாதர்களும் சொன்ன விஷயம், தாஜி பல இடங்கள் சொல்லியிருக்காரு, இன்டு பெர்பெச்சுவிட்டி வி சார்ஜ் நதிங். எதிர்காலத்தில் மகாபிரளயம் வர வரைக்கும் இந்த சிஸ்டம் இருக்கும், பாலாஜி மகாராஜ் விஸ்வஸ்ல சொல்லியிருக்காரு. அது இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இதற்காக நம்மளுடைய பயிற்சி முறையை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்ம யார்ட்டையும் எந்த விதமான காசும் பலனும் எதிர்பார்க்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி உலகத்திலேயே எங்கேயுமே இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சம் உருவான காலத்தில் இருந்து இன்று வரை இப்பேற்பட்ட ஆன்மீக முன்னேற்றம், பிரபஞ்சம் உருவாகி கிட்டத்தட்ட 1400 கோடி வருடங்கள் ஆனதாக கிட்டத்தட்ட சொல்றாங்க. இந்த உலகங்கிறது ஒன்று உருவாகி கிட்டத்தட்ட 1000 கோடி வருடங்கள். இதுல மனுஷன் உருவானது பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வருஷங்கள் சொல்லலாம். அனைவருக்கும் இதுல நம்மளுக்கு குருநாதர்களுக்கு ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வருத்தமா இருக்கு. எதனால சொல்றேன்னா, ஒரு முறை 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் பொழுது ராஜி பேசின ஒரு விஷயம், அவர் என்ன சொல்றாருன்னா, பாபுஜி மகாராஜ் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பதற்கு ஒரு உயரிய ஆன்மீக நிலையை அடைந்தார்கள். சாரஜி மகாராஜ் காலத்தில் ஒரு 200-250 பேர் இந்த நிலையை அடைந்தார்கள். என்னுடைய காலகட்டத்தில் இன்னும் நிறைய பேர் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொன்னார். ஒரு சைட்ல இதை கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு
4-5 லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அதுல வாத்தியாரோ இல்லை பிரின்சிபலோ எல்லாரும் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வருஷம் கடைசியில் ரிப்போர்ட் கார்டு வருது, இந்த 15 வருஷம் படிச்சதுல 30 பேர் பாஸ் ஆகிருக்காங்க, இல்லை 100 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. இதை பார்த்து பிரின்சிபலை பாராட்டுறதா இல்லை நம்ம வருத்தப்படுறதா? இதை நீங்க பாஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா உங்களுக்கு புத்திசாலித்தனமும் தேவையில்லை. ஒரு பிரின்சிபல் கேண்டிடேட் எஸ்என்டி அது வேற விஷயம். ஒரு அபியாசியாக இருப்பதற்கு நமக்கு பெரிதாக புத்திசாலித்தனம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் பாபு மகாராஜ் இடத்துல ரொம்ப அருமையாக சொல்கிறார், ஃபூல்ஸ் ப்ரோக்ரஸ் ஃபாஸ்டர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. முட்டாள்கள் ஆன்மீகத்தில் இன்னும் வேகமாக முன்னேறுகிறார்கள். ஏன்னா அவங்க எந்த விதமான சந்தேகமும் கேள்வியும் கிடையாது, செய்யலாம் செய்யலாம். நமக்கு 1008 சந்தேகங்கள். இதனாலதான் சாரி மகாராஜ் பல முறை சொல்றார், இந்த சிஸ்டமையோ இல்ல குருநாதரையோ நீ பரிசோதனை பண்ணணும்னு சொன்னா சிஸ்டம்ல சேர்றதுக்கு முன்னாடி செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா 1992 இந்த மாதத்தில் சேர்றேன். சேருவதற்கு முன்னால் என்ன இதுல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்னுடைய ஆபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. என் கூட அவர் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்கிறது இது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கு சேருவேன். என்னுடைய நார்மலாக வாழ்க்கையில நான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா உள்ள இறக்க மாட்டேன். மனசுல புத்திசாலி நினைப்புன்னு வச்சுக்கணும். ஒரு 3 மாதங்கள் அப்ப நானும் பேச்சுலர், அந்த பையனும் பேச்சுலர். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாரிஜ்மார்க்குன்னு அந்த காலத்துல சாரிஜ்மாராஜுடைய பேச்சினுடைய தொகுப்பு ஒரு புத்தகமாக வந்தது. அதை எனக்கு 3 வால்யூம் எனக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு வால்யூமையும் பல சாப்டர்ஸ் இருக்கும். அது ஒன்றுனா ஒரு சாப்டர் ஒரு நாளைக்கு படிக்கிறது, சாயங்காலம் அதை பற்றி பேசுறது. ஒரு 2-3 மாதங்கள் பிரின்சிபல் ஆஃப் சாரிஜ்மார் ஃபுல்லா 3 வால்யூம் படிச்சு முடிச்சுட்டு அதுல எனக்கு இருந்த அனைத்து கேள்விகளையும் நான் கேட்டு எனக்கு ஃபுல்லா தெளிவாயிடுச்சு. அதுக்கப்புறமா மிஷன்ல சேர்ந்து 3 சிட்டிங் எடுத்து வரேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபேக்ட் குருநாதர்கள் 2 குருநாதர்களுடன் தொடர்ச்சியாக பல வருடங்கள் இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனா இனி வரைக்கும் எனக்கு ஆன்மீக சந்தேகமா அவங்க எதுவும் கேட்கல. யாராவது கேட்டாங்க இவங்க இந்த கேள்வி அவங்க ஒருவேளை கேட்கறதுக்கு டைம் இருக்காது, இல்ல அவர் பக்கத்தில் போய் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அவங்க சார்பாக பல கேள்விகள் கேட்டாங்க. எனக்கு எந்த விதமான சந்தேக கேள்வியும் கிடையாது. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுல எந்த விதமான முன்கணிப்பு, பிரிஜுடிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முன்கணிப்பு ஏன் மார்க்சிஸ்ட் சொல்றாரு, எதனால இருக்கும் அப்படின்ற சிந்திக்கணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு பர்சனலா கிடையாது. இது பிளஸ்ஸா மைனஸா அது அவருக்கு தான் தெரியும். சொன்னார்னா செய்யணும். சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, the lower cannot judge the higher. கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவன தராசு வச்சு பார்க்கக்கூடாது. நீங்க ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு கூண்டல போய் நின்னீங்கன்னா நீங்க ஜட்ஜை பார்த்து ஜட்மெண்ட் சொல்றீங்க, ஜட்ஜு தான் உங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுப்பாரு. ரோட்ல அவர் என்ன வேணா இருக்கலாம், அந்த கூண்டில் ஏறிட்டீங்கன்னா அவர் ஜட்ஜு, நீங்க வாதி இல்ல பிரதிவாதி. அதை போன்று இந்த ஆன்மீக கூண்டு இல்ல இந்த ஆன்மீக கூண்டிலிருந்து வெளியேறணும், இந்த விடுதலை பெறணும், முக்தி பெறணும், அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா குருநாதர் சொல்வதை அப்படியே செய்யணும். எந்த விதமான என்னால முடியலன்னா வேற விஷயம். ஒரு உதாரணத்துக்கு இந்த பணியை நீங்க செய்ய முடியுமான்னு கேட்கறது. உதாரணத்துக்கு அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 21 டிசம்பர் உலக தியான தினம் நடக்கப் போகிறது. அதற்கு அவருடைய ஒரு குறிக்கோளாக அவர் கொடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு 20 லட்சம் பேர் இந்த நாளில் ஒரே நேரத்தில் தியானம் செய்தால் நன்றாக இருக்கும். எக்ரிகோ அப்படின்ற வார்த்தையை போன வாரம் தில்சே நிகழ்ச்சியில கூட வேறு யூஸ் பண்ணது நீங்க கேட்டுருக்கீங்க. கூட்டு மனப்பான்மை, கூட்டு ஒத்து செய்தி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப உடனடியாக எல்லாரும் ஏன் 20 லட்சம், ஏன் 2000 பேர் போறாங்க, நான் ஏன் செய்யணும்? பல இடங்கள்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சாயந்தரம் ஒரு முறை ஏதோ ஒரு சென்டர்ல ஒரு மாறுதல் பண்ணணும்னு நினைச்சாரு.
இந்த சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் ஒத்துழைப்பு கொடுக்கல. சார்ஜ் மேல நார்மலா வந்து இப்போ அதையும் சரி சார்ஜ் மேல ஒரு தடவை பதவியை கொடுத்துட்டா உடனடியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்க மாட்டாங்க. அவரே பொறுமை எழுந்து இனிமேல் வேற யாராவது மாற்றணும், இவரு இல்லை நான் தான் இருக்கேன். அப்ப நான் கூட இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ மனதில் அப்படியே ஒரு பசுமத் தாண்டி போல இருக்கு. உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா ஓரமாச்சு வேடிக்கை வர அப்படின்னு. நம்ம அபியாசிகள் கூட பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் செய்ய மாட்டோம். நாய் வைக்கோல் போற காவல் பார்த்துக்கிறது அப்படின்னு. நம்ம வீட்லயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரை நம்ம அபியாசி ஆட்டணும்னு நினைக்க மாட்டோம். அது விடுங்க, எங்க ஞாபகம்னா சச்சங்க வர சொல்றாங்க, டெய்லி தியானம் பண்ண சொல்றாங்க, ரொம்ப கஷ்டம் தான். நீங்களாம் வாங்க, நீங்க ஜாலியா கோயில் இதுனா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய. அப்படி பண்ணலைன்னா இத்தனை நேரத்துக்கு இந்த மண்டபத்துல பிரிவுகள் வெளியெல்லாம் 1000 பேர் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட இந்த மண்டபம் கட்டி 20 வருஷம் ஆச்சா, 15-20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் முழுமையாக இந்த மார்க்கத்தில் ஈடுபாடு வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்மளுடைய நார்மலான திங்கிங் என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நான் 10 பேர்கிட்ட சொல்லுவேன். சகோதரிகள் ஒரு கடையில போய் புடவை வாங்குறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா 10 பேர்கிட்ட சொல்லி வாங்க வைப்பீங்க. நார்மல், இது ஹியூமன் டெண்டன்சி. இதே மாதிரி சகோதரர்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, படம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு மேட்ச் பார்க்குறீங்க, இந்த டீம் பிடிச்சிருக்கோம், இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுவீங்க, இல்லை ஃபாலோ பண்ண சொல்லுவீங்க. ஆனால் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மட்டும் தான் அது ஒரு விந்தியான விஷயம். சொல்லக்கூடாது, இருந்தாலும் கிட்டத்தட்ட சின்ன வீட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் வரது யாரும் வெளியில் சொல்றதே கிடையாது. எதுக்கு ரிஸ்க்கு? எங்கப்பா போகிற? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பேட்சை பாக்கெட்டில் போட்டு ஹாஸ்டல் உள்ள வந்து விட்டுருப்பாங்க, வெளியில் போகும்போது டெய்லி பேக்கெட்டில் போட்டுருவாங்க. இது நிறைய பேர் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். நான் இந்த மிஷனில் சேர்ந்ததுலேருந்து இன்று வர பப்ளிக் லைஃப் வீட்டில் இருக்கும்போது கூட எப்பப்பெல்லாம் சட்டை போடுவேன், பேக் இருக்கும். எதனால நான் வந்து ஒரு அப்படியே ஒரு பயங்கரமான ப்ராக்டிஷனல் ப்ரூவ் பண்ணுறது. இதை பார்த்து 4 பேர் இது என்னன்னு கேட்டாலும் அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி 100 கணக்கான பேர் சேர்ந்துருக்கேன். ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எங்கள் ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது நார்மலாக இதை பார்த்தோன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, நீங்கள் லைன்ஸ் கிளப் மெம்பரா? ஒரு தடவை இதே கேள்வி வந்தபோது சார்ஜ் மகாராஜ் ஆமா லைன்ஸ் கிளப் மெம்பர்னு சொல்றேன். நானும் ஒரு சிங்கம் போல் மாறுவதற்காக ஒரு இடத்துல இருக்கேன், அந்த இடம் பேர் தான் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஏன்னா முதல் முறையாக நான் மிஷனுக்காக வெளியில போய் பேசினது 1997 பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப்ல தான். சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்தது. இப்போ பேச சொல்லி கூப்பிட்டாங்க. சரஜ்மார்க்கை பற்றி எனக்கு போய் பேசி அதை அப்படியே வியாபாரத்துடன் ஒப்பிட்டு அது எப்படி நல்லா வருகிற மாதிரி சொன்ன இடம். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்த செல்வமானது இன்னைக்கு நீங்க இன்னொருத்தருக்கு குறைக்கிறதுனால குறைய போறது. எவ்வளவுனா கொடுக்கும். இது என் கையில இருக்கிற ஒரு 100 ரூபாய் நோட்டோ 500 ரூபாய் நோட்டோ இல்லை கொடுத்தா எனக்கு குறையறதுக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கும் இதுல முழுமையான ஈடுபாடு வந்துருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே ஓடிட்டு. இது உங்களுக்கு வைக்கும் கேள்வி இல்லை, இது எனக்கே நான் வைக்கும் கேள்வி. இதுல இன்னொரு விஷயமா இருக்கு. ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கங்க, அந்த ஸ்கூல்ல 10ஆம் கிளாஸ் வகுப்புல ஒரு 50 பேர் படிக்கிறாங்க. அடுத்த வருஷம் அந்த 50 பேர் பாஸ் ஆகி போனாதான் இன்னொரு 50 பேர் வர முடியும். அவங்க அந்த வருஷம் பாஸ் ஆனாதான் அடுத்த 50 வர முடியும். இது எதற்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேல ஜீவராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிலையும் லட்சக்கணக்கான சிங்கம், புலி, 5 அறிவு, அதே மாதிரி கீழே போனீங்கன்னா 1 அறிவு, அறிவே இல்லாத அமீபா, இந்த மாதிரி வெவ்வேறு அறிவு. அந்த ஹைரார்க்கில வந்து பாத்தீங்கன்னா மேல நிற்கிறது மனுஷன், 6 அறிவு கொண்டது. இதுலயே உலகளாவிய 800 கோடி பேர் இருக்காங்க. இந்த 800 கோடி பேரும் அந்த 10ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். வருஷம் ஃபெயில் ஆகாம உட்கார்ந்துட்டே இருந்தாங்கன்னா 9ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் 10ஆம் கிளாஸ்ல இடம் இருக்கு. இவங்க மேல போனாதான் கீழே இருக்காம வர முடியும்.
ஒரு முறை சார்ஜி மகாராஜ் சொன்னார், ஒரு மாஸ்டருடைய வேலை உலகில் இருக்கும் மனிதர்களுடைய வேலையில மொத்தமா மனிதர்கள் ஒரு பங்கெடுத்து அவர் அபியாசம்னு சொல்றாரு. எடுத்தீங்கன்னா மாஸ்டரோட பங்கு 3, 4, 5% கூட கிடையாது. 95% அவருடைய வேலை அதை தாண்டியது. தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மேல வரும், மேல இருக்கிறது மேல வரும். நம்ம முக்தி அடைந்து இன்னும் ஒரு உயரிய ஒளி உலகத்துக்கு நம்ம போகிறதுன்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மேல வர முடியாம தவிச்சுட்டு இருக்குன்றது நம்மளுக்கு புரியும். நம்ம கிளாஸ் விட்டு போக மாட்டேன், நான் போனா மட்டும் போறாது, என் கூட படிக்கிற எல்லாரும் மேல பாஸ் பண்ணி வச்சிருப்போம். கூட படிக்கிறவங்க யாரு உலகத்தில் இருக்க 800 கோடி மக்கள். அதுக்கு முதல்ல எனக்கு இந்த பரீட்சை முக்கியன்றது தெரியணும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல மனிதன்ல இருந்து ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அவசியம் இல்லை, ஆனால் ரிவர்ஸ்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முறை அந்த டாக் கொடுப்பாங்க இருந்தது. அடுத்த ஜென்மத்துல ஒருவேளை நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ் எவால்வ் ஆகுதுன்னு சொன்னா 5ஆம் அறிவு 4ஆம் அறிவு சரி இப்போ 10ஆம் கிளாஸ் முக்கிய இடத்த காலி பண்ணி கீழே போ, அவன் மேல வரட்டும் அனுப்பிச்சு விடலாம், இயற்கை தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு முறை பல இடங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இன்னைக்கு காத்தால நான் எழுந்துக்கிறேன்னு சொன்னா உலகத்துல 1% மக்கள் இன்னைக்கு காத்தால எழுந்துகிறது. அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, மேல போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக புதிதாக உயிர்கள் வருகிறது, புதிதாக ஆன்மாக்கள் வருகிறது, வேற விஷயம். அப்படின்ற போது நமக்கு ஒவ்வொரு நாளும் இயற்கை கொடுக்கும் பரிசு அந்த குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு. அன்லிமிட்டெட் டைம் நமக்கு கிடையாது. இந்த உயிர் இந்த உடல் இருக்குது, சோலுக்கு அன்லிமிட்டெட் டைம் இருக்கு. மகாபிரளயாதி எப்ப வேணா போற போய் சேரலாம். ஆனா இந்த உடலில் இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்திற்கு வந்த பிறகு இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் இருப்பதற்கு ஒரு உயரிய ஆன்மீக நிலையை அடைய முடியும் என்பது புரிந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னு யோசிப்பாரு. சாரதி மகாராஜுடைய கடைசி 3-4 மாதங்கள் செப்டம்பர் 2014 ஆரம்பிச்சு டிசம்பர் 2014 20ஆம் தேதி அவருடைய மகாசமாதி அடையும் தினம் வரைக்கும் கடைசி 3-4 மாசம் அவர் பேசின எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நேரத்தின் அவசியம், நேரத்தின் அவசரம். தமிழ் எப்பவுமே ஒரு வாக்கு உண்டு, நேற்றுடையார் இன்றுடையினும் பெருமுடைய தூரர். நேற்று இருவரும் இனி இருக்க மாட்டான், இனி இருவரும் நாளைக்கு இல்லாம போகலாம். அப்படின்னா உண்மையான புத்திசாலித்தனம் என்ன? நம்மளுடைய 10th மேக்ஸிமம் எடுத்து பாருங்க. நைட் பண்றீங்களான்னு தெரியாது, 10th மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு உங்களை நான் ஒரு இக்கட்டான நிலையில தள்ள விரும்ப. நைட்டு படுப்பதற்கு முன்னால் பெட் டைம் பிரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 10th மேக்ஸினுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு, தாஜி அடிக்கடி பல ப்ரோக்ராம்ல சொல்லக்கூடிய விஷயம், தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதுக்கு உடனே சார் இந்த மிஸ்டேக்லாம் விட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய புரிதல், தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள்ன்றது மற்றவங்களுக்கு செய்யறது இல்லை, அது இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மி. தெரிந்தும் தெரியாமலும் என்னுடைய ஆன்மாக்கு நான் செய்யும் தவறுகள் மீண்டும் இழைக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான அர்த்தம் எனக்கு புரியுது. இப்பேற்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு கிடைச்சிருக்கு. கடைசி 100-120 வருடங்களாக தான் பாத்தீங்கன்னா இந்த பிராணாகுத்தி சேர்ந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது உலகத்துக்கே கிடைச்சது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இருந்து மறைந்து போனதாக சொல்லப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கு வருடங்களுக்கு முன்னால் இருந்ததாகவும் ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கையை மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டது. தலாஜி மகாராஜ் வந்து அதை திரும்பி பிராணாகுத்தியை உருவாக்கி இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். எப்படி ஒரு சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்தவர்களுக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இருந்த அடிமைத்தன்மையை பற்றிய எந்த விதமான அனுபவம் உணர்வும் இருக்காதோ அதை போன்று பிராணாகுதி இருக்கக்கூடிய ஆன்மீகம் சுலபமாக கிடைக்கக்கூடிய வாழ்நாட்களில் நம்ம வாழ்ந்துடுவோம்.
அதனால இதனுடைய அருமை நமக்கு பல இடங்கள்ல தெரியறதில்லை. ஒரு முறை வருத்தப்பட்டு சார்ஜ் மகாராஜ் பாபுஜிட்ட சொன்னாராம், நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தை நான் ஒருவேளை பரப்ப முடியலன்னா என்ன ஆகும், நீ அதெல்லாம் கவலைப்படாத, இயற்கை அதை திரும்பி எடுத்துக்கும், எதிர்காலத்தில் என்னைக்கு தேவை திரும்பி எப்ப வரும் அப்படின்னா. அப்ப அவர் பாபுஜியை வேண்டிட்டாங்க, அது மாதிரி வராத மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு கடமை இருக்கு. சாரிமாரர் அடிக்கடி சொல்றாரு, ஒவ்வொரு அபியாசமும் தங்களுடைய வாழ்நாட்களில் 100 பேரை சின்சியர் அபியாசம் மாத்தினா அதை விட பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு குருதட்சணம். ஒரு தடவை பிரைவேட்ல பேசும்போது சொன்னார், வருஷத்துக்கு 2-3 பேர் நம்மளால கொண்டு வர முடியாது. அவங்க இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய பிரச்சனை, நம்ம இருக்கோமே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 90 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டு சென்று விடுகிறார். எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பயன்களானது பொருள் சார்ந்தது அல்ல. கண்ணில் தெரியாது. கையில படம் இருந்தா 4 படம் வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கலாம், சென்ட் அடிச்சுக்கலாம். ஆன்மீகத்தில் வரக்கூடிய சொத்து வச்சு என்ன பண்ண முடியும்? தெரியாது. எந்த புள்ளியில் இருக்கேன்னு எனக்கும் தெரியாது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரிசப்டர் கேட்டா இல்லைங்க மாஸ்டர் சொல்லியிருக்காரு, சொல்லக்கூடாது யாரும், அவருக்கு தெரியாம கூட இருக்காங்க, வேற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் வரும்போது அப்போ டேஞ்சிபிளா ஒண்ணுமே இல்லை. கோயில போனாலும் கையில ஏதோ பிரசாதம் சுண்டலா போடுவாங்க, ஒண்ணும் கிடையாது. ரெக்வஸ்ட் பண்றது வேற விஷயம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்ற தராதரம் நமக்கே புரியுது. அதனால இதை பத்தி நம்ம வெளியில போய் தைரியமாக பேசுவதில்லை. ஏன்னா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே துணிச்சல் இருக்கு. மயக்க முடிச்சு பேசுறது வேற விஷயம், கஷ்டம். பக்கத்துடைய இதுல எல்லாத்தையும் ரம்பம் போடாம பிளேடு போடாம, எனக்கு ஒரு இடத்துல மாறுறதுக்கு வர தியானம் பண்றேன், மனசு நல்ல நிம்மதியாக இருக்கிறது, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா? இது நேரம் எவ்வளவு கஷ்டம். இதை இன்னும் சுலபமாக மாத்திட்டாரு. அவங்களுடைய மொபைல் நம்பரை தூக்கி 5 செகண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 21 டிசம்பர் அவங்களே நேரடியாக வீட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க எங்கேயும் ஆசிரம் பெறுவாங்க, இங்கேயும் உட்காந்து தியானம் செய்வாங்க. அந்த 30 நிமிடம் உட்கார்வதன் மூலமாக அவர்களுடைய மனதில் ஒரு மாஸ்டரால நேரடியாக ஒரு விதை விதைக்கப்படுகிறது. இதுதான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை பத்தி தமிழ்ல பேசி நான் அமைச்ச வீடியோ கூட சொல்லியிருந்தேன். 10 செகண்ட் ஒரு விதைக்கு மரம் வளர்றதுக்கு 1/2 மணி நேரம். அவர் எவ்வளவு கேட்டாரு? 20 லட்சம் பேர். உலகத்துல எவ்வளவு பேர்? 800 கோடி. தமிழ்நாட்டில் எவ்வளவு? 8 கோடி. இது இவ்வளவு கஷ்டமா? முக்கியமான பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் 35,000 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 20,000 ரெஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் அபியாசி ஆகாதவர்கள். இதுல ஒரு வருத்தப்படக்கூடிய ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பல பிரிசப்டரேட் ரெஜிஸ்டர் ஆகிறார். அந்த காலத்துல பாக்கியராஜ் படத்துல ஒரு மாதிரி சொன்னா அவருக்கு கேட்டு, சொல்லலைன்னா நானும் கேட்டுக்கணும். அது மாதிரி நம்ம அபியாசிக்கே நம்ம பதிவு பண்ணி இன்னைக்கு காத்தாவோட பார்க்க நிறைய பேர் சொல்லியிருக்கோம். 2 மாசமாக சொல்லிட்டு இருக்கோம். வீட்டில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை 8 விடை தேடி வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா, உலகத்திற்காக வந்த குருநாதர்கள் அப்பேற்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்தை அடி கொடுப்பது தயாராக நமக்கு நிஜமாவே புரியுதா? பல முறை சாரி மகாராஜ் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளோட ஒரு பழமொழி கேள்வி, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம பல பேருக்கு இன்னும் அந்த ஆன்மீக சுவை முழுமையாக கிடைக்கவில்லையோ, புரியவில்லையோ, உணரவில்லையோ ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த கேள்வி எம்எல்ஏ எனக்கே இன்னும் எனக்கு தெரியலையா, அவர் என்ன கொடுக்குறாங்கன்றது இன்னும் எனக்கு புரியலையா. அது அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா என்ன ஒரு வேகத்தில், ஏன்னா நம்மளுடைய குருநாதர்கள் சொல்கிறார்கள், எப்ப இவனோட முதல் 3 சிட்டிங் வாங்குறையோ அதிலிருந்து 7 மாதத்திற்குள் உன்னால் இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலை அடைய முடியும். அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். பாபு மகாராஜ் சொல்லியிருக்காரு, பாலாஜி சொல்லியிருக்காரு, சாரிஜி சொல்றத நான் பர்சனலா கேட்டிருக்கேன், தாஜி சொல்றாரு. இந்த பக்கம் பாருங்க, லைஃப்ல நீங்க படிக்கக்கூடிய அனைத்து படித்து
வெளியில வந்து பட்டம் வாங்கக்கூடிய விஷயத்தை 7 மாசத்துல ஒரு காலேஜ் கொடுக்குது. இன்னொரு காலேஜில் 1.5 கோடி 2 கோடி வருஷம் நீங்க தொடர்ச்சியா படிச்சாதான் கிடைக்கும். அது ஒரு நாள் கூட விடாம, ஒரு செகண்ட் கூட விடாம 24 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு, நீங்க சகோதரி ஹார்ட்ஃபுல்னஸ் புக்கு படிச்சாங்க. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சீங்கன்னா அந்த மார்ச் டு ஃப்ரீடம் ஒரு டாக் வந்து தாஜி 2015 பிரான்ஸ்ல கொடுத்த அந்த புக்கிலிருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் சொல்றாரு. அதுல அவர் சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 24 மணி நேரம் தியானம் செய்து 1.5 கோடியிலிருந்து 2 கோடி வருஷங்கள் தியானம் செஞ்சாதான் எந்த விதமான குருவின் அரவணைப்பும் இல்லாமல் சப்போர்ட் இல்லாம போய் சேரும். அவ்வளவு விஷயம். இது அர்த்தம் 7 மாசத்துல போய் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாயங்காலம் படம் போடும். யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் முதல்ல சொன்ன இந்த இன்வெர்டிங் தி பிரமிட் உங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளையும், அனைத்து மனிதர்களையும், அனைத்து ஆன்மாக்களையும் தங்க அளவுக்கு கொண்டு வருவதற்கு, அழைத்து கொண்டு போய் விடுவதற்கு அவர்கள் தயாராக ஒரு கைடு மாதிரி அந்த முகத்துக்காக இங்கே நம்ம லைசன் போய் விட்டுட்டு வந்தது நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அவருடைய பணியில் நம்ம முழுமையாக ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோமா? இது தேவை எவ்வளவு? 1.5 மணி நேரம் ஆக்சுவல் எஃபர்ட். அதுக்கு மேல எப்படி மூச்சு விடும்போது நமக்கு தனியாக மூச்சு விடுவதற்கு நேரம் தேவையில்லையோ, எப்படி பார்ப்பதற்கு தனியாக நேரம் தேவையில்லையோ, எப்படி காது கேட்பதற்கு தனியாக நேரம் தேவையில்லையோ, எப்படி சுவையை உணர்வதற்கு நாக்குக்கு தனியாக நேரம் தேவையில்லையோ, எப்படி ஸ்பரிசத்துக்கு தனியாக நேரம் தேவையில்லையோ, அதை போன்ற ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பதற்கு தனியான ஒரு இதுக்கு நீங்க ஒதுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கான்சென்ட்ரேட் உட்காந்து யாராவது சொல்லியிருக்கீங்க, அது பாட்டு நடக்கும். அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய தியானத்தினுடைய முக்கியமான சில படிகளை நீங்கள் தாண்டி விடுகிறீர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத நிலை மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு வரும்பொழுது அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வேலை ஒவ்வொரு அதுக்கப்புறம் அவர் பார்த்துருப்பாரு. இதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? இதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்படும் ஆன்மீக செல்வங்கள் என்னன்றது நமக்கு தெரியுமா? அதனுடைய விலை மதிப்பற்ற விலை நமக்கு புரியுமா? இதை நானும் செய்து எல்லோருக்கும் கொண்டு போய் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் ஆன்மீக செல்வந்தராக நான் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.